உங்களை மாலை பள்ளி எல்லாம் தாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை பக்தவணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு வருகை காணிக்கைகளை ஏற்றலும். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து வருவார் என யோவான் முன் அறிவித்து வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். திருவருட்சாதன கொண்டாட்டத்தில் அதே கிறிஸ்துவை நாங்கள் சந்தித்து உறவாடுதல் மூலம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் மது மாண்பினை போகின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கே தலை சிறந்த மகிமை அளித்து அவரை திருநிலைப்படுத்தினேன். தம்பிறப்பினால் மிகுந்த மகிழ்ச்சி அளித்த அவர் மனிதரின் மீட்பு வந்துவிட்டதென நாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறை வாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சிறந்த முறையில் சான்று பகரவும் பெற்றார். ஆகவே வல்லமை மிக்க விண்ணவரோடு மனுலகில் நாங்களும் இடையராது உமக்கு வாழ்த்துரைத்து உம்மகத்துவத்தை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் போன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாய் திரள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி தருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆவியை கண்ணோக்கிட உண்மை நன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருடன் கலிய திருவிழமானீர் இளநீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் இரத்தத்தினால் உடல் வரும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக ஆகிய புனிதமிக்க கன்னிமரியாள் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் புனித ஸ்நாபகர் மற்றும் புனித நண்பரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபையை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ் சாந்தர்நாயகம் ஆண்டவர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாக அனைவரும் சுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடியும் திருமண் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கைவாய் செவி சாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையை எங்கும் சிதறந்திருக்கும் உடைய மக்களை தயவாயும் மூன்று சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராகி உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசின் தயவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாவரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் மேலிந்த வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே நோக்கி அழைத்த சமாதானத்தையும் ஒற்றுமையும் தங்களுடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்களோடும் என்றும் இருப்பதாக. Amen.
இருந்து